The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. Nuisance Fire 2018 batch. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. தொடர்ந்து 10 தோத்துட்டோம் 10 தோல்வி பழனிசாமிங்கிறான். அடுத்து 11 12 பெட்ரோல் பங்க் மீட்டர் மாதிரி இவருடைய எண்ணிக்கை போய்கொண்டே இருக்கு. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உரிமைக்கு போராடக்கூடிய ஒரு குழுவாக இருக்கிறார். திமுகவை இந்த முறை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து விட்டால் அந்த கட்சியின் எதிர்காலமே பாலடைந்து போய்விடும், விட்டுவிடக்கூடாது என்று பல அறிவுரைகள் சொல்லப்பட்ட யாரால் அமித்ஷா சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சியின் தலைவர். கட்சிக்குள்ள யாரை சேர்த்துக்கணும் சேர்த்தக்கூடாதுன்னு ஜெயலலிதாக்கு அத்வானி சொல்லியிருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா? அப்ப என்ன நடந்துச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் போயஸ் கார்டன் வாசல்ல நிக்கலையா? ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது தலைமை பதவியோ அமித்ஷா சொல்றாரு, அதை கேட்டிருக்கலாமேன்னு இப்ப ஓபிஎஸ் சொல்றாருன்னா அது அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? விஜய் ரசிகர்கள் இல்லாத குடும்பங்களே கிடையாது. ஆம்பளை பையன் அம்மா அப்பா ஓட்டு போடுன்னுவான், பொம்பளை புள்ள தன் தாய் தகப்பனை போட சொல்லும், தன் கணவரை போட சொல்லும். தான் ஒரு மாநாட்டை கூப்பிட்டு நடத்துறாரு, தான் இருக்கும் இடத்திற்கு 10 லட்சம் ரசிகர்களை கூட்டு வந்து காட்டுறாரு. இவர் தேடி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் சந்திக்க போகிறார். இருதுருவ அரசியல் எங்களை விட்டா வேற ஆள் இல்லை என்ற இருமாப்புக்கு பேரிடியாக வரப்போகிறது தமிழக வெற்றி கழகம். நிச்சயமாக சொல்லுங்க. கூட்டணி போயிட்டாங்கன்னா பெரிய மாநாடு நடத்தி கட்சியை உருவாக்கி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை தலைவனாக்கவா? சொல்லுங்க. இதுக்கு தான் அவர் கட்சி தொடங்கினாரா? பல நேரங்களில் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கவனை காப்பாற்ற போனவங்க செத்து போயிடும். மூழ்கி கொண்டிருக்கும் எடப்பாடியின் அரசுகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு கிடையாது. சந்திரபாபு நாயுடு இப்படிதான் சொன்னாங்க. சேர்ந்து ஆட்சி அமைச்சு நீங்க 2 பேருமே இப்ப சிறப்பா இருக்காங்கல்ல. நீங்க ஏன் பவன் கல்யாணம் ஒப்பிடுறீங்க? புரட்சி தலைவரை ஒப்பிடுங்க. விஜய் வந்து எம்ஜிஆர். கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கின போது கலைஞரும் அம்மாவும் இருந்தாங்க, தடுக்கிறதுக்கு தலைவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு விஜய் வந்து சுதந்திரமா விளையாடலாம். அது போன்ற ஆளுமை மிக்க தலைமைகள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி அதிமுக புலந்து கிடக்கிறது. இன்றைக்கு விஜய் தமிழகத்தை ஒருமுறை சுற்றி வந்து விட்டால் அவர் வந்ததுக்கு பிறகு புழுதி அடங்குவதற்கு 10 நாள் ஆகும். அவர்களுடைய கட்சிகளை கூட்டணியிலே அங்கம் பெறுவதற்கு ஒரு பெரிய அணிவகுப்பே நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னை உச்ச நட்சத்திரமாக்கி இத்தனை உயர்வுகளை தந்த உங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்த விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று விஜய் கேட்டால் வீட்டுக்கு வீடு அதீத ஓட்டுகள் வெற்றி கழகத்திற்கு தான் விடும். உங்களுக்கு தலைமை தகுதி இல்லை. யாருகிட்ட இருக்கு, யார் வரணும்? இப்பொழுது ஒற்றுமை என்பது கரிஸ்மாட்டிக்கா மாத்துங்க. அதுபோல சேர்ந்து நடத்துங்கள். காலம் ஒருவரை கை காட்டும். கட்சியில எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டு தானே இருக்காங்க. யாரோ ஒருத்தர் எடப்பாடி தலைமைக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்களா? வெளியில இருந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி என்னையும் நினைச்சுக்கணும்னு சொல்றதுக்கு போல எடப்பாடி பழனிசாமி சரியில்லை என்ன நினைச்சுக்கணும்னா அங்க அர்த்தமே வேற மாதிரி ஆகுது. சார், ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்திய பேட்டிகளில் மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைச்சாதான் வெற்றின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் சொல்றாரு, கட்சி முழுமையாக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு, அவங்க அடுத்து 26 தேர்தலுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் இந்த குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு இவர் அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. ஏன் இப்படி உருவாக்கணும்? திரு எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அபகரிப்பு வெற்றி பெற்றிருந்தால், ஒருவேளை அதிமுகவை இவர் கையில் எடுத்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல்களில் வீழ்த்த முடியாது போனாலும் குறைந்தபட்சம் கடுமையான நெருக்கடிகள் அவரை கொடுத்திருந்தால் கூட அவருடைய அரசியல் அபகரிப்பு வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அவரால் அது செயல்படுத்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மிக உற்சாகமாக எதிர்க்கட்சியே தங்களுக்கு இல்லை என்கிற ஒரு மனப்பான்மையோடு சுதந்திரமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி. ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அது 4வது வருடத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அது ஆளும் கட்சிக்கு ஒரு அச்சத்தை தரும். ஏன்னா அந்த 4 வருஷத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 4வது வருடத்தில் வரக்கூடிய ஒரு தொகுதியில் 2வது முறை வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தலை கூட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணிக்கிறது. தேர்தலே போட்டியிடல. போன தேர்தலில் அதே ஈரோட்டில் வந்து பட்டிகளிலே ஆட்களை அடைத்தார்கள், பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள் என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சிரமமெல்லாம் இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக ஜெயிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களத்திலேயே பிரதான எதிர்க்கட்சி பங்கேற்காமல் வெளியேறி வந்து விடுகிறது. ஜெயலலிதா கலைஞர் எல்லாம் கூட புறக்கணிச்சிருக்காங்கல்ல. நீங்கள் நல்ல கேள்விக்கு, அதாவது 2 விஷயம். தயவு கூர்ந்து எடப்பாடியின் தலைமைக்கு வந்த பிறகு அதிமுகவை ஜெயலலிதா என்கிற ஒரு இமாலய தலைவியோடு ஒப்பிடுவதே தவறு. அவர் ஒரு தேர்தலை புறக்கணித்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அடுத்த தேர்தலிலேயே இப்போ அதே களத்தில் உள்ளே இறங்கி திமுகவை வீழ்த்தி காட்டுவார். ஸோ அம்மாவை பொறுத்தவரை ஒரு புறக்கணிப்புக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இவருக்கான நியாயம் என்பது தேர்தல் பயம். தொடர்ந்து 10 தோத்துட்டோம் 10 தோல்வி பழனிசாமிங்கிறான். அடுத்து 11 12
பெட்ரோல் பங்க் மீட்டர் மாதிரி இவருடைய எண்ணிக்கை போய் இல்ல கொண்டே சார், இருக்கு. எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தாங்க சார், விக்கிரவாண்டியும் புறக்கணிச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் போட்டியிடுகிறது? நான் வெற்றி பெற்றவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? என்னை பொறுத்தவரை இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தேர்தல் பதற்றத்தை கொடுத்திருப்போம். போட்டிட்டு இருக்கணும், களத்துல இறங்கி இருக்கணும். வெற்றி தோல்வி என்பது வேறு. போன இடைத்தேர்தல்ல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஓபிஎஸ் ஒரு வேட்பாளர் அறிவிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்ம இல்ல, பார்த்தோம்ல. இல்ல, நான் சொல்றேன், இவங்க போட்டியாவது 40,000 ஓட்டுக்கு மேல வாங்கினாங்க. ஆனா நம்மள அப்ப அந்த ஒரு இல்ல. கம்பாரிசன் வரும்ல. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உரிமைக்கு போராடக்கூடிய ஒரு குழுவாக இருக்கிறார். ஆனால் அரசியல் கட்சியின் அதிமுகவின் அத்தனை பாகமும் என்னிடம் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. சிம்பல் இருக்கு, கட்சி அலுவலகம் இருக்கு, அனைத்தும் நான் தான் அதிமுகவுக்கு அதிபர் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஏன் தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்க்கிறார்? இப்போ நான் சொல்றது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சுதந்திர சூழலை கொடுத்து விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு அச்சப்பட்டு ஒதுங்கக்கூடிய இயக்கமாக, தொடர்ந்து தோற்கக்கூடிய இயக்கமாக, எடப்பாடியின் அரசியல் வெற்றி பெறவில்லை என்பது தீர்க்கமாக மக்கள் மன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்ட பிறகு இதற்கு என்ன காரணம் என்று ஒரு யோசிக்கணும். தேர்தல் தோல்வி, தேர்தல் புறக்கணிப்பு, கட்சிக்கு யாரும் புதிதாக வந்து சேரவில்லை. பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தவிர கட்சியில் புதிதாக வந்து இவர்கள் சேர்ந்தார்கள் அவர்கள் சேர்ந்தார்கள் என்கின்ற செய்திகளை பார்க்க முடியவில்லை. நதி போல ஓட வேண்டிய ஒரு கட்சிக்கு அப்படியே கழிவுநீர் குட்டை போல தேங்கி நிற்கிறது என்று சொன்னால் ஒரு தலைவனுக்கு கவலை வர வேண்டாமா? நான் என்னை இழந்தாலும் கட்சியை வாழ வைப்பேன் என்று சொல்பவன் தான் தலைவன். நான் இயக்கத்தை அழித்தாலும் என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் அது மிக பெரும் பாவ காரியம் அல்லவா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் எடப்பாடியினுடைய சுய தயாரிப்பாக அல்லது சுய கண்டுபிடிப்பாக அவர் உருவாக்கிய கட்சியாக இருந்தால் அவர் ஏதோ செய்கிறார் என்று சொல்லிவிட்டு போகலாம். இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர். ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழி நடத்தி 53 வருடங்களிலே 31 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு பிரம்மாண்ட ஒரு கட்சியை தொடர் தோல்விக்குள்ளாகி, தொடர் பிளவுக்குள்ளாகி, புறக்கணிப்பு கட்சி என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்ட பிறகு கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தல் காத்திருக்கிறது. உங்களுக்கு எப்படி கூட்டணிக்கால் வருவார்கள்? உங்கள் ஓட்டை வாளிகளை நீர் எடுத்து தோட்டத்திலே பயிர் விளக்க முடியாது. உங்கள் படகு ஓட்டையாக இருக்கிற போது எப்படி உங்கள் படகுகளை வந்து கூட்டணிக்கு ஆட்கள் வந்து ஏறுவார்கள்? இல்ல, அந்த ஓட்டையை நீங்க தான் போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, நாங்களே எப்படி நாங்க சேர்த்துக்கிறது? ஓட்டையை நாங்க போடல சார். நாங்கள் ஜனநாயகம் வேண்டும் என்று சொன்னோம், எங்களை நீக்கி இருக்கிறார். ஜனநாயகம் எப்படி? ஆமா, ஜனநாயகம் எப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, புரட்சி தலைவர் நீ மாற்றக்கூடாத விதி என்று சொன்ன விதியை மாற்றி புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்ன உண்மையை திருப்பி எழுதி அதற்கு பிறகு நீங்களே ஒரு தேர்தலை நடத்தி ஒரு வாக்கில் 20 தேர்வு என்று தொண்டர்களை ஏமாற்றி, ஒற்றை தலைமை கற்பனை என்று ஊரை ஏமாற்றி, நீங்களே தேர்தல் நடத்தி விட்டு நீங்களே அதை கருக்கெழுப்பி செய்து, நான் என்ன கேட்குறேன், விவாகரத்து பண்ணணும்னு ஆசையை மனதுக்குள்ள திட்டத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஏன் பண்ணணும்? அதுபோல ஒரு தேர்தலை நடத்தி ஒரு ஓட்டில் 20 தேர்வு என்று எல்லாத்தையும் முடித்து அழகாக போயிட்டு இருந்த கட்சியை அவசியமே இல்லாமல் ஒரு பிளவுக்குள்ளாக்கி அழித்துக் கொண்டிருப்பது எடப்பாடி அல்லவா? எப்படி சார், எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெயித்திருந்தீங்கன்னா அப்படி உங்கள் தேர்வு 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 60 தொகுதி 75 கூட்டணியோட 75 தொகுதியை ஜெயிச்சு நிக்கிறாரு. ஜெயலலிதா கூட அவ்வளவு ஜெயிச்சது இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ இருக்கிறப்ப, அவ்வளோ சூழல் இருக்கும்போது, பிளவுகள், நீங்க சொல்ற பிளவுகள், டிடிவி தினகரன், சசிகலா பிளவுகள் இருக்கும்போது இப்படி ஒரு ஜெயிச்சு இப்படி ஒரு வெற்றியை கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யும், கூட்டணியை கொஞ்சம் விசாலப்படுத்தினால் மட்டும்தான் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க முடியும். திமுகவை இந்த முறை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து விட்டால் அந்த கட்சியினுடைய எதிர்காலமே பாலடைந்து போய்விடும், விட்டுவிடக்கூடாது என்று பல அறிவுரைகள் சொல்லப்பட்ட யாரால்? அமித்ஷா சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சியின் தலைவர். எப்படி சார் என்னங்க உங்க கட்சி நான் கேட்கிறேன் என்ன செய்யணும் இன்னொரு கட்சி தலைவர் சொல்லுவார்னா அது எப்படி சார்? இல்ல நான் கேட்கிறேன், அது இந்த கட்சியினருக்கு யாருக்கும் அது எப்படி ஏத்துக்க முடியும் இருக்காதா? அதிமுகவினுடைய பிரதான கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். அத்வானி சொல்லியிருந்தாருன்னா ஜெயலலிதா ஏத்துக்கிட்டு கட்சிக்குள்ள என்ன செய்யணும், கட்சிக்குள்ள யாரை சேர்த்துக்கணும் சேர்த்தக்கூடாதுன்னு ஜெயலலிதாக்கு அத்வானி சொல்லியிருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா? அப்ப என்ன நடந்துச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் போயஸ் கார்டன் வாசல்ல நிக்கலையா? எவ்வளவு பெரிய மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வாசல்ல நிக்கலையா? அப்படி இருந்த ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது தலைமை பதவியோ அமித்ஷா சொல்றாரே அதை கேட்டிருக்கலாமேன்னு இப்ப ஓபிஎஸ் சொல்றாருன்னா அது அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? நான் என்ன கேட்குறேன், அமித்ஷாட்ட இங்கிருந்து அமைச்சருடைய கூட்டி கொண்டு போய் ஒரு மாணவர்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி அவருடைய இருக்கையை கொண்டு போய் புலனடக்கி பொத்தி கொண்டு உட்கார்ந்திருந்தது யார்? எடப்பாடி தானே. நான் கேட்கிறேன், ஈரோட்டு தேர்தலில் பிரச்சனை வருகிற போது சிடி ரவி, அண்ணாமலை போன்றவர்களை வைத்து இடைக்கால பொதுச்செயலாளர் பதவியை பெறுவதற்கு பாஜக காலில் விழுந்தது எடப்பாடி தானே.
அதிமுகவை அபகரிப்பதற்கு பல வகையிலும் உங்களுக்கு பாஜக துணை நின்ற போது அதை ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடி தானே. சோ ஓபிஎஸ் நான் அமித்ஷாவோட அறிவுரையை ஏத்துக்கலாம்னு சொல்றது சரிதான். நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறது. சார் வேற கட்சி சார். இல்ல, நான் அப்படி கூட்டணி சொல்லல. என்ன செய்யணுங்கிறதுல கூட்டணி கட்சிகள் இல்ல, நான் ஆலோசனை என்ன ஓகே. சொல்றேன். கட்சி என்ன செய்யணுங்கிறதுல கட்சி தான் முடிவு. இல்ல, நான் என்ன சொல்ல கட்சி வரேன்னா, தலைமைகள் தான் நான் என்ன பேசணும். சொல்றேன். இன்னொரு கட்சி தலைவர் எப்படி என் கட்சிக்கு சொல்லுவாரு? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, உன் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு நான் சொல்லுகிற அறிவுரையை ஏற்றுக்கொள். அறிவு காரணம் என்ன? கேட்கவே கூடாதுல்ல இல்ல, சார். காரணம் நம்ம கட்சிக்குள்ள விற்பனர்கள் இல்லையா என்ன? இல்ல எத்தனை சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்ச மாபெரும் ஜெயன்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம இல்ல, கட்சியில. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் நடக்கிறது, தேசத்தை ஆளக்கூடிய கட்சிக்கு உள்துறையில பல புள்ளி விவரங்கள், அவங்களுக்கு கருத்து கணிப்புகள் வந்திருக்கும். அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க, தனித்து நின்றால் 70 சீட்டு தான் வர முடியும். அப்படி ரகசியமா வருது. இல்ல. அந்த ரகசியத்தை வச்சுக்கலாம். இல்ல, அப்படி அது சொல்லி ஓகே, அது உள்ள இன்டர்னல். வெளியில சொல்றது இல்ல, இப்ப வெளியில ஓபிஎஸ் வெளியில சொல்றது நடக்காது போனது. இப்ப சொல்றது சரியா? அது இல்ல, அது அவரும் தான் சொல்றாரு. நடந்த விஷயங்கள் அவரும் தான் சொல்றாரு. முன்னே நடந்த விஷயங்கள் நீங்கள் ஒன்றாக இருக்கிற போது வெளிவரப் போவதில்லை. பிளவுற்றதுக்கு பிறகு, பிளவு என்று சொன்னால் புதைந்து கிடக்க பல செய்திகள் வெளியே வரத்தானே செய்யும். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அன்றைக்கு அவர் சொன்ன அறிவுரையை நீங்கள் கேட்கவில்லை. நாங்கள் தனித்து அதெல்லாம் வேண்டாம். நீங்க அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதான கூட்டணி கட்சியில் இருந்த காரணத்தால் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு சொல்கிறார்கள். இல்லைங்க, எங்களுக்கு கிடைத்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில், உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் நாம 70 சீட்டு தான் வர முடியும்னு சொல்றாங்க. 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காரணத்தால் ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்து அதனை சமன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கூட்டணியை நீங்கள் விசாலப்படுத்துங்கள். அமமுகவை உள்ள அழைத்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எம்எல்ஏக்களாக்கப்பட்டவர்கள் ஏறத்தாழ ஒரு 18 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்கல்ல, அவங்கள ஒரு 10 பேருக்கு சீட்டு கொடுங்க. குறைஞ்சபட்ச வாரியம் தருகிறேன் என்ற உத்தரவாதத்தை கொடுங்க. தேமுதிக இப்போ கொண்டாந்தீங்கள கூட்டணியில், அன்றைக்கு கொண்டு வர சொன்னது அமித்ஷா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவர் அமித்ஷான்னு எடுத்துக்கிறத விட அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியின் ஒரு பிரதிநிதித்துவமாக அவர் பேசியதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கலாம். நான் கேட்குறேன், இடைத்தேர்தலில் போன இடைத்தேர்தலில் பஞ்சாயத்து பேசுறதுக்கு பாஜக தானே வந்தது. உங்களுக்கு சாதகத்தை செய்து கொடுக்கிற வரை பாஜகவை நட்பு கட்சியாக நீங்கள் பாவித்து விட்டு, உங்களுக்கு கிடைத்தது எல்லாம் கிடைத்து விட்டது என்றவுடன் அவரையும் கழட்டி விட்டுருக்கிறார். அவ்வளவுதானே பொறுத்தவரை. இப்போவும் சொல்றேங்க, நீங்க பாஜக கழட்டி விடுங்க, எங்களை வெளியே தள்ளிட்டீங்க, எல்லாம் சரி. இத்தனையும் நடந்ததற்கு பிறகு எடப்பாடி தேர்தல் அரசியலிலே அல்லது மக்கள் மன்றத்திலே வெற்றி பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள், தொடர்ந்து தோற்று போய்விட்டீர்கள், தோல்வியை கண்டு புறக்கணித்து ஓடுகிறீங்க. அதனால தான் சொல்றோம், கட்சியை ஒன்றுபடுத்துங்கள். உங்களால் நீங்கள் வெற்றி பெற்ற தலைமை என்று உங்களால் நிரூபிக்க முடியவில்லை. தேர்தலை கண்டே நீங்கள் அச்சப்படுறீங்களே, பயப்படுறீங்களே. ஈரோடு கிழக்கு தேர்தலில், போன தேர்தலில் நான் கண்ணன் குளத்து பங்காளின்னு சொல்லி கடிதாசிலாம் போட்டு பார்த்தாரே. பணம் கொடுத்தார், பரிசு பொருள் கொடுத்தார். ஆனால் 10வது சுற்றில் தான் கட்டுத்தொகை காப்பாற்றுவதற்கு முட்டி போட்டு முடிவுதுங்க வேண்டிய நிலை வந்தது அல்லவா? இந்த முறை என்ன பண்ணாரு? வேண்டாம், தேர்தலே வேண்டாங்கிறாரு. நான் இதைத்தான் சொல்கிறேன். 10 தேர்தல்களை தோற்றவர், 2 தேர்தல்களை புறக்கணித்தவர், அடுத்து வரும் தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடுவார் என்று ஒருத்தர் நம்பினார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்துச்சுல்ல சார், அதில் எவ்வளோ ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சார்? ஆட்சியை தக்க வைக்கின்ற அளவில் மட்டுமே வெற்றி பெற்றார். நீங்க அதைத்தான் புரிஞ்சுக்கணும். எந்த ஆட்சிக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்காருல்ல. அதிமுக ஆட்சியை காப்பாத்தி விதிவிலக்காக எனக்கு தெரிந்து மதுரை கிழக்கு மருங்காபுரி சட்டமன்ற இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தல்களை தவிர்த்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது நடக்கிற இடைத்தேர்தல்களிலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் பெரும்பான்மை தொகுதி 13 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க. நம்ம 7 8 தொகுதி 9 தொகுதியை நம்ம ஜெயிக்கிறோம். 13 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 2 தொகுதி நாங்குநேரி இடைத்தேர்தல் வந்து அதுல ஜெயிக்கிறாங்க. அடுத்து நான் சொல்ல வரேன், எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரு. இல்ல, அடுத்து நான் சொல்ல வரேன். நீங்க 19 அது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளிலே 1 ஜெயிக்கிறார்கள், மொத்தத்தையும் தொகுகிறார்கள். ஆக உங்களை பொறுத்தவரை உங்கள் தேர்தல் கணக்கில் எடுத்து பார்த்தால் எடப்பாடியின் காலம் என்பது மிக பெரும் பேரழிவு காலமாகத்தான் அதிமுகவுக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. 2-3 முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டிகள் கூட ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு பெறுகிறார்கள். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஜெயிச்சாங்களா? நான் தான் சொல்றேன், 24 தேர்தல்ல இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சு, அதுவும் வேற பெரிய இதெல்லாம் கூட இல்ல, தனியா நின்னாங்க. இரட்டைகளை சின்னம் உங்களிடம் இருக்கிறது, கட்சி உங்களிடம் இருக்கிறது, பலாப்பழம் கிடைச்சது, ஆனால் கிடைக்குது. அனைத்தும் இல்லாமல் தான் சொல்ல வரேன். அனைத்தும் இல்லாமல் போட்டியிட்டாலும் 23 தொகுதிகளிலே பெற்ற வாக்குகள் தான் அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து விடுகிறது. ஓபிஎஸ் தன் 12 நாளில் 22வது சின்னத்திலிருந்து 6 பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் ஒரு ஏறத்தாழ 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. இரட்டைகளை சின்னம் 1 லட்சத்துக்கு கீழே வாங்குகிறது. 3 1 பங்கு சார்.
அப்ப செல்வாக்கு உங்களிடம் இருந்தால் நீங்கள் தானே பெற்றிருக்கணும். அதே போல தேனியில அதிமுக கட்டுத்தொகை இழக்கிறது கூக்கர்கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், ஓவராலா ஓபிஎஸ் டிடிவி ஆதரவு பெற்ற கூட்டணியை விட எடப்பாடி பழனிசாமி தனியா நின்னு ஜெயிக்கிற இடத்துல 13 ரெண்டாவது அவங்க தானே இல்ல மூணாவது இடத்துக்கு நீங்க தள்ளப்பட்டீங்கல்ல. 13 இடத்துல 3ஆம் இடம், 7 இடத்துல கட்டுத்தொகை போச்சு, டெபாசிட் போச்சு. 2 இடத்துல 4வது இடம். சட்டமன்ற தேர்தல் விளவங்கோட்டுல 5000 ஓட்டு, வெற்றி பெற்றவர் வாங்கிய ஓட்டு 91. சார் நம்ம என்ன வாங்கணும்? பாஜகவோட கூட்டணிக்கு போனா நான் என்ன கேக்குறேன், அங்க என்ன வாங்க முடியும்? அதை விட பெட்டர் இல்ல. நான் என்ன எடப்பாடி பழனிசாமியோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஓபிஎஸ் டிடிவி விட பெட்டரா தானே இருக்கு. நான் என்ன அந்த கேக்குறேன், கூட்டணியை விட பெட்டரா தானே இருக்கு. இல்ல 10ஐ வெல்வதற்கு 9க்கு 2 என்பது பெரிய நம்பரா இல்லையா? நான் 10ஐ வெல்ல வேண்டும், நான் 9 தான் என்று சொன்னால் எனக்கு தேவைப்படுகிற 2 பெரிய நம்பர். அந்த 2ஆகத்தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இருக்கிறார்கள். நீங்கள் இவர்களை தவிர்த்து விட்டு உங்கள் வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய முடியாது. இப்படி சொல்லுங்களேன், 10க்கு 9 இருக்குது என்கிட்ட, இன்னும் 2 தான் வேணும், அது டிடிவி ஓபிஎஸ் வராருன்னா உள்ள வரும்போதே நானு டிடிவி ஓபிஎஸ் 3 சமம்னா எப்படி? அவங்க 2 தானே, நான் எவ்வளவு? அப்ப எனக்கு கீழேங்கிற ஒரு இடம் தானே, நம்ம அதை ஏத்துக்கிறோமா? இப்பவும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சிறு குழுன்னு நாம பிரகடனப்படுத்திக்கிறது இல்லையே, ஒன்றிணையணும்ன்றோம். எங்களையும் இணைச்சுக்கங்கன்னு கேட்க மாட்டோம்ல. இல்ல நான் சொல்லி ஒன்றிணையணும்னாவே தனித்தனி பிளவுகள் அர்த்தம். அப்ப சமமான சக்திகள் நான் சொல்லிடுறேன். இணைச்சுக்குங்கும் போது நான் தனி அப்படின்னு ஆயிடுது இல்ல, ஈஸியா இருக்கும்ல கேட்கறதுக்கு. இல்ல இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகின போதே திரு டிடிவி தினகரன் டெல்லி போயிட்டு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப வெளிப்படையா ஒன்று சொன்னாரு. முதலமைச்சர் வேட்பாளராகவோ அல்லது அரசியலில் அவருக்கு போட்டியாக இருந்து அவருக்கு நான் இடையூறு செய்வதாக அவர் கருதினால் நான் தேர்தலிலேயே போட்டியிடவில்லை, கட்சியை ஒன்றிணைங்கள் என்று சொன்னார். இதற்கு மேல பெருந்தன்மையை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்து 3 வருடம் தர்மயுத்தம் நடத்தி முடித்ததற்கு பிறகு கூட சம அளவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒருவர், இவருக்கு முன்பு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர், நான் நிபந்தனை இல்லாமல் கட்சியை ஒன்றுபடுத்துங்கள் என்று சொல்கிறார். இதற்கு மேல என்ன எதிர்பார்க்குறீங்க? சூழ்ச்சி. இவங்க பின்னாடி ஒரு திட்டத்தோட வருவாங்கன்னு தானே ஒரு பயம் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க அது 2 விஷயம். எதிரி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, பங்காளி தலைத்து விடக்கூடாது என்று நினைப்பது மிக மோசமான ஸ்ட்ராட்டஜி இல்லையா? என் கூட இருந்து என்னை முதலமைச்சராக்குவதற்கு 4 வருடங்கள் தன் ஆதரவை கொடுத்து ஓபிஎஸ் வரக்கூடாது, அழிந்து போக வேண்டும். எனக்கு முதலமைச்சர் இருக்கை மட்டுமல்ல, அரசியலை பல உயர்வுகளை தந்த திரு டிடிவி தினகரன் வரக்கூடாது, திமுக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தீர்களானால் நீங்கள் பங்காளிகளை அழித்து விட்டு பகையாளிகளை வாழ வைக்கிற மிக மோசமான அயோக்கியத்தனத்தை பண்றீங்க. இல்ல சார், இரட்டை இலை ஆட்சியை கவுக்கு தானே ஓபிஎஸ் உள்ளிட்ட ஒரு 10 எம்எல்ஏக்கள் எதிரா ஓட்டு போட்டாங்க. டிடிவி எம்எல்ஏக்கள் 20-22 பேர் எதிரா நின்னாங்க. இரட்டை இலை ஆட்சியை முடக்கிறது தானே, வீழ்த்தறதுக்கு தானே. அவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்னு இவர் பார்க்கலாம். நான் என்ன கேட்கிறேன், உங்களை இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக வாக்களித்தார் ஓபிஎஸ் என்று சொன்னால், அப்படி எதிராக வாக்களித்தவருடைய தயவை நாடி சென்று எதற்காக அவரை அரசியல் சாணக்கியத்தனம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி எதிர்த்து வாக்களித்ததும் ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் தான். புரியுதா உங்களுக்கு? சாணக்கியத்தனம் என்பதும் சூழ்ச்சி என்பதும் நரித்தனம் என்பதும் எடப்பாடி இரட்டை இலை ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு நான் சாணக்கியத்தனம் பண்ணேன், வீழ்த்துறதுக்கு இவங்க சாணக்கியத்தனம். நான் என்ன கேட்கிறேன், வீழ்த்துவதற்கு எதிர் ஓட்டு எடுத்தவர் தான் அதிமுகவினுடைய ஆட்சியும் காப்பாற்றி கொடுத்தார் என்பதை நீங்க ஒப்புக்கொள்ளணும்ல. அது சந்தர்ப்பவாதம்னு பார்க்கப்படும். ஏன் எடப்பாடி சந்தர்ப்பத்தை செய்கிற போது அந்த யாருக்காக? அதிமுக அம்மாவின் ஆட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, எடப்பாடி போறதுக்கு. எடப்பாடி தன் முதலமைச்சர் இருக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் சந்தர்ப்பவாதத்தை கையில் எடுக்கிற போது தங்கள் அரசியல் வாழ்க்கையை முடிந்து போய்விடுமோ என்கிற அச்சத்திலே அவர்கள் சந்தர்ப்பவாதத்தை எடுக்கக்கூடாது சார். தங்கள் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ அப்படின்ற அந்த சந்தர்ப்பவாதமும், நம்ம அம்மா எம்ஜிஆரினுடைய ஆட்சியை தக்க வைக்கணும் அதுக்காக நான் சந்தர்ப்பவாதியா மாறிக்கிறேன்றதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எது முக்கியம் பார்க்கப்படும்ல. 2 விஷயம் வருது. இவையெல்லாம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் ஒன்றாக இருந்து ஆட்சியை நடத்தி 4.5 வருடங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு தேர்தலையும் உட்கட்சி தேர்தலையும் நடத்தி ஒரு ஓட்டில் 2 தேர்வு என்கின்ற அளவுக்கு சுமூகமான சூழலை உருவாக்கிவிட்டு ஒரு இரவுக்குள் நான் அதிபராக வேண்டும் என்று சொல்லி எங்க சேலத்துல பேட்டி கொடுக்குறாருங்க. ஒற்றை தலைமை கற்பனை, பத்திரிகை சொல்வதெல்லாம் பச்சை பொய் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு சென்னை வந்து சேருகிறதற்குள் திருவள்ளூர் மூர்த்தியை கூப்பிட்டு, ஜெயக்குமாரை கூப்பிட்டு ஒற்றை தலைமை வேண்டும் என்கின்ற ஒரு பிரளயத்தை உருவாக்கி ஒன்றாக இருந்த இயக்கை துண்டு துண்டாக சிதறடித்தது யார் சகோதரர்? ஒற்றுமை வேண்டும் என்று ஓபிஎஸ் சொல்கிறார், ஒற்றுமை வேண்டும் என்று டிடிவி சொல்கிறார். ஒற்றுமை, நீ முதலமைச்சராக இருப்பதற்கு கூட அவர்கள் இடையூறு சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. நிபந்தனையே இல்லை, நீனே இருந்து கொள். உன்னை முதலமைச்சராக முன்மொழிந்தது யார்? 2021 தேர்தலுக்கு ஓபிஎஸ் தானே. உங்களை எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டவர் யார்? ஓபிஎஸ் தானே. என்ன சொல்ல வருகிறார்? எதிரிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ளணுமா? யாருமே இருக்கக்கூடாதா? அதுதான் ஜனநாயகமா? நீங்களே சொல்லுங்க.
என்னை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் அனைவரையும் நான் அழித்து விடுவேன் என்று சொன்னால் அதற்கு பேர் ஜனநாயகம் அல்ல. நீ அவ்வளவு பெரிய ஆளும் இல்லையே. நான் என்ன கேட்கிறேன்னா, என் முகத்தால் தான் உங்களுக்கு ஓட்டு. நான் முகம் காட்டினால் மக்கள் நகம் நீட்டுவார்கள். என்னை வச்சுதாப்பா நீங்க அப்படின்ற நிலையில் நட்சத்திர அந்தஸ்தோடு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா கூட புலவுகளின் போது இறங்கி வந்து எஸ்டிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க, திருநாவுக்கரசை சேர்த்துக்கிட்டாங்க. அவர்களை விட நீங்க பெரிய ஆளா? நீங்க சொல்லுங்க. இப்ப கூட சொன்னார் எடப்பாடி, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறோம்னு சொன்னார். வந்துட்டாரா? எத்தனை தேதிகள் ஒத்தி போடப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பிரதர். இதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தலைமை தகுதி இல்லை. ஒரு இயக்கத்தை வெற்றிக்கு அழைத்து சொல்லக்கூடிய வித்தைகள் உங்களுக்கு யாருகிட்ட இருக்கு, யார் வரணும். இப்பொழுது ஒற்றுமை என்பது கரிஸ்மேட்டிக்கா மாத்துங்க. எல்லோரும் அண்ணன் தம்பி, அப்பா தம்பி, அக்கா, அது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்துவான் ஒற்றுமையோடு இருந்து. அதுபோல எல்லாம் சேர்ந்து நடத்தணும். அதுபோல சேர்ந்து நடத்துங்கள். காலம் ஒருவரை கை காட்டும். அப்புறம் எப்படி அண்ணாவின் காலத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் காலத்தில் நாவலர், நாஞ்சிலார், புரட்சி தலைவர், கலைஞர், கண்ணதாசன் எடுத்து பாருங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அண்ணா ஒருத்தர் தான் இல்ல, அறிவு அண்ணா ஒருத்தர் தான் சொல்றேன். அறிவு பொக்கிஷங்களை எல்லாம் எல்லாருக்குமே அவரவர் திறமையில ஈகோ இருந்தது. என்ன அப்படிப்பட்ட நிலையில் அனைவரையும் அழகா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாடத்தில் அமர்த்தி அனைவருடைய திறமைகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த இயக்கத்தை ஒற்றுமையோடு கொண்டு சென்ற காரணத்தால் தான் பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் சுதந்திரம் பெற்று 51 வருஷம் அசைக்க முடியாம இருந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை அண்ணா உருவாக்கினாரா இல்லையா? காரணம், ஒரு தலைவனுக்கு அழகு என்பது பன்முக திறமை கொண்ட பலதரப்பட்ட மனிதர்களையும் மிகச்சரியாக லாபகமாக வழிநடத்தி செல்லக்கூடிய வல்லமை வேண்டும் அல்லவா? அது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க யாரையுமே போட்டிக்குன்னு வரக்கூடாது. உங்ககிட்ட இல்ல, என்னைய சேர்த்துக்கணும், அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன தலைவராகின்றது அர்த்தம். அப்படி சேர்த்துக்கிறது இல்ல. அப்ப பிரச்சனை இல்ல சார். நீங்க தான் சொல்லிடுறீங்களே, எடப்பாடி கிட்ட அந்த தலைமைத்துவம் இல்ல. ஆனா எடப்பாடி கிட்ட தான் கேக்குறீங்க என்னையும் சேர்த்துக்கன்னு. அப்ப யார் இடத்துக்கு அவரை சேர்த்துக்க? எடப்பாடியிடம் சொல்லவில்லை. நாங்க கேட்பது எடப்பாடி தரப்போடு இருக்கக்கூடிய அனைத்து பேருட்டையும் அதிமுக அவங்க எல்லாம் எடப்பாடி நம்புறாங்க சார். நீங்க தான் நம்பல. இல்ல அவங்க எல்லாம் எடப்பாடி தலைமையை நம்புறாங்க. இல்ல எடப்பாடியை நம்புவதாக அவரிடம் சொல்லி செங்கோட்டையன் நம்புறாங்க. நான் சொல்றேன், எஸ்பி வேலுமணி நம்புறாங்க. இல்ல எடப்பாடியோடு நாங்க எடப்பாடியை அதிகமாக விமர்சிப்பவர்கள் வெளியே இருக்கக்கூடிய நாங்களை விட அவர் அருகில் இருப்பவர்கள் தான். உட்கட்சி ஜனநாயகம். அந்த விமர்சனங்கள் ஜனநாயகம் கிடையாது சகோதரர். வெளியில எங்கயாவது பேசி சொல்லுங்க. நம்பிக்கை யாருக்கிட்ட சார்? ஒருத்தர் சொல்லுங்க. ஒருவர் எடப்பாடி எங்களுக்கு வெற்றி தலைமை வரக்கூடியவர்னு ஒருத்தர் கூட இருக்கிற சொல்லுங்க. ஒருத்தர் அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. யாராவது கட்சியில எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டு தானே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் எடப்பாடி தலைமைக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க? தேர்தல் முடிந்த உடனே எஸ்பி வேலுமணி சொன்னாரு. என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகளை நாங்கள் அங்கம் பெற்றிருந்தால் 30 சீட்டு ஜெயிச்சிருப்போம். அப்ப அதோட அர்த்தம் என்ன? வெற்றியை கூட்டணி செய்ய விடாமல் தடுத்தவர் எடப்பாடி என்பதை எஸ்பி வேலுமணி சொன்னாரா? எடப்பாடி தலைமை வேணான்ட்டாரா? அவர் சொல்ல புரிஞ்சு எடப்பாடி தலைமை வேணான்ட்டாரா? சார் ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம இந்த மூவ் பண்ணிருக்கலாம், அந்த மூவ் பண்ணிருக்கலாம் தலைமைக்கே சொல்லுவாங்க. அது வேற. எடப்பாடி தலைமையை எதிர்த்துக்கிட்ட யாரா ஒருத்தர சொல்லுங்க. நீங்க யார்கிட்ட கேக்குறீங்களோ சேர்த்துக்கங்க. நீ யார்கிட்ட கேக்குறீங்களோ உங்கள ஒருத்தர், ஒரே ஒருத்தர், ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் சார் நான் சொல்லட்டுமா? எடப்பாடிக்கு தலைமை தகுதி இல்லை என்கின்ற காரணத்தால் தான் தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கிறோம். இது கட்சி தேராது, எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பின்னே போனால் பேரழிவும் பாதாளத்தில் கொண்டு போய் இந்த கட்சியை நாசப்படுத்தி விடுவார். 2026க்கு பிறகு அதிமுக மூடப்பட்டு விடும் என்கின்ற அச்சமும் முணுமுணுப்பும் பயமும் வந்த காரணத்தால் யாருகிட்ட இருந்து சார்? இல்ல உங்ககிட்ட இருந்து வருது. அதிமுகக்குள்ள இருந்து எடப்பாடி சுத்தி இருக்காங்கல்ல, எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டி வந்து உண்மை அறியும் சோதனை நீங்க நடத்தி பாருங்கள். காரி எடப்பாடியை துப்புவார்கள். நாங்கள் வெளியே செங்கோட்டையன் வெளியே வர போறாரு, செங்கோட்டையன் வெளியே போறாரு. நாங்க அப்படி சொல்ல, பொதுச் செயலாளர் உத்தரவுக்காக தான் இந்த கூட்டமே நடத்துறோம்னு அவர் பேசுறாரு. பொதுச் செயலாளர் பேரை 3 கூட்டங்களிலே உச்சரிப்பதற்கே வெக்கப்பட்டு கடந்து போகிறார். ஏன்? எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயரை உச்சரிப்பதில் பொதுச் செயலாளர் யாரு சார்? ஜெயலலிதா. நீங்க என்ன அர்த்தம்? சரி, அவர் அதிமுகல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல செல்வி ஜெயலலிதா யாராவது சொல்லி பாத்துருக்கீங்களா? அம்மாவை நீங்க பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தலைவின்னு தான் பேர்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்க. எடப்பாடி பழனிசாமியோடு நீங்கள் அப்பப்ப போய் தயவு வந்து புரட்சி தலைவி ஒப்பிட்டு மறைந்து போன அந்த தலைவியினுடைய புகழிலே மாசு கற்பிக்காதீங்க. அந்த பொசிஷன்ல தானே இருக்காரு, அதனால ஒப்பிட்டு நீங்க போய் நாளைக்கு நரேந்திர மோடி எழுந்து போன நேரத்துல அவருடைய சேர்ல உட்காண்டா உங்களை நான் பிரதமர் ஒத்துக்கிறோனா? அதிமுக இருக்கிறவங்களா ஒத்துக்கிறாங்க. சொல்லுமா? யாரும் ஒப்புக்கொள்ளலை சார். அவர் பொதுச் செயலாளர் உத்தரவு கணக்குன்னு சொன்னார்ல செங்கோட்டையன், அவர் மனதுக்குள்ள அம்மாவை நினைத்துக் கொண்டிருப்பார்.
ஏன்னா அம்மாவுக்கு தானே நிரந்தர பொதுச் செயலாளர் கொடுத்திருந்தோம். அவர் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருந்தால் எடப்பாடி பெயரை சொல்லி இன்னொரு விஷயத்தை எடப்பாடி பெயரையே சொல்லாமல் தவிர்க்க இன்னொரு விஷயத்தை பொதுச் செயலாளருக்கு எடப்பாடி தகுதி இல்லை என்பதை மறைமுகமாக செங்கோட்டையன் சொல்கிறார். அதான் ஜெயலலிதா இறந்த பிறகு பொதுச் செயலாளரா நீங்க ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க ஏத்துக்கணும்னு எல்லாம் சொன்னீங்க. இல்ல நான் சொல்றேன் சசிகலா அவர்கள்ட்ட கொடுத்துட்டு பொதுச் செயலாளரா நீங்களே நீங்க ஏத்துக்க ஆரம்பிச்சீங்க. இடையில திருப்பி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் மறுபடியும் பொதுச் செயலாளர் வந்துருச்சு, அவ்வளவுதான். இடைக்கால பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை தேர்தல் நடத்துகிற வரை நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க. இடைக்கால பொதுச் செயலாளர் சொல்லுங்க. ஆனால் இடைக்கால பொதுச் செயலாளர் அவர் நீங்க இருக்கணும், தேர்தல் நடத்தணும்னு ரைட் சார். இப்ப எந்த சிக்கலுமே அதிமுகக்குள்ள இல்ல சார். நீங்க தோல்வி பெற்றுக்கிட்டே இருக்காங்க, வெற்றி பெற வாய்ப்பு இல்ல, இப்படியே போனா தப்பாயிடும் அப்படின்னு எல்லாம் நீங்க தான் சொல்றீங்களே தவிர அங்க அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமின்னு உத்தரவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எதிர்த்துக்கிட்டு யாரும் வெளியில இருந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி என்னையும் நினைச்சுக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமி சரியில்லை என்ன நினைச்சுக்கணும்னா அங்க அர்த்தமே வேற மாதிரி ஆகுது. இதுதான் சிக்கலா இருக்கும்னு பார்க்க வேண்டியதா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியினுடைய தனி சோல் ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன் கிடையாது, ஒரு அரசியல் இயக்கம். ஆமா சார், நாங்க என்ன சொல்றோம், கட்சி சேர்ந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை. பொதுக்குழு தான் எடப்பாடியை தேர்வு செய்தது அதிமுக தொண்டர்கள் அல்ல, பொதுக்குழு தானே. பொதுக்குழு அதிமுகவினுடைய தேர்தல் முடிவுகள் எடுப்பதற்கும் முக்கியமான மாற்றங்களை செய்வதற்கும் தானே தவிர புரட்சி தலைவர் வகுத்து கொடுத்த விதியின்படி தொண்டர்கள் தான் தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற மாற்றக்கூடாத விதியின்படி பார்த்தால் எடப்பாடி பொதுச் செயலாளரே அல்ல. அவரை பொறுத்தவரையும் நான் ஒண்ணு சொல்ற நல்லா புரிஞ்சுங்க, தாலியை நான் கணவன் தான் கட்டணும், புரியுது அவங்களுக்கு, கணவனோட சொந்தக்காரங்க கட்ட முடியாது. அதுபோல எடப்பாடி தேர்வு செய்து வைத்திருக்கும் சொந்தக்காரங்க தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரையும் தேர்வு செய்து கட்சியின் தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்கள் தானே தேர்வு செய்தார்கள். நான் என்ன கேட்கிறேன், தொண்டர்கள் தேர்வு செய்ததை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரை இருக்கு. அதனை எங்கேயும் தொண்டர்கள் எதிர்த்து எங்க போராடுற மாதிரிலாம் தெரியலையே சார். வரதுக்குள்ள ஏற்படுத்துறது சரியில்லை அப்படின்னு எங்க ரெண்டு விஷயம். புத்திசாலி தொண்டர்கள் கல்யாணத்திலே கைகூடிடுவான், புரியுது உங்களுக்கு. ஷார்ப்னஸ் இல்லாத தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்கள் சாவு வீட்டில் உட்காந்து அழுவான், தப்பு பண்ணிட்டாங்க, கட்சியை காப்பாற்றாம விட்டுட்டாங்க, புரட்சி செய்யாமல் விட்டுட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, மக்கள் மன்றத்தில் இத்தனை முறை விரட்டி அடிக்கப்பட்டதற்கு கூட நாங்கள் கட்சியின் தலைமையை மாற்றாமல் விட்டதனுடைய விளைவு இன்றைய கட்சியே புதைகுலிக்கு போய்விட்டது என்று கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காலம் காத்திருக்கிறது. 2026 தேர்தல் பாஜகவோட ஓபிஎஸ் டிடிவி பாஜகவோட கூட்டணியில இருப்பாங்களா இல்ல அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கூட்டு வர பிளான் பண்றோமா? இல்ல இப்போ எடப்பாடியினுடைய தலைமையில் அதிமுக இருந்தால் எந்த காலத்திலும் அதிமுக ஜெயிக்காது. எடப்பாடியே தொடர்ந்து தலைவராக இருந்தால் அதிமுகவே இருக்காது. நீங்க கேட்குறீங்க டிடிவி என்ன பண்ணுவார், அது அவரை கேட்கணும். ஓகே, ஓபிஎஸ் என்ன கேட்கணும், அது அவரை கேட்கணும். சரியா, அது அவர்களுடைய முடிவு. அவர் இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் தனி கட்சி நடத்துகிறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த கட்சி கிடையாது. பாத யாத்திரை குழு, பழனி பாத யாத்திரை குழு, மகளிர் சுய உதவி குழு மாதிரி நாங்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழு நடத்துகிறோம். ஒருங்கிணைப்பு குழு என்று கேசி பழனிசாமி நடப்புகிறார். அதிமுகவினுடைய பரிதாப நிலையை கண்டு இதை மீட்டுவிட முடியாதா என்று புழுங்கி சாகக்கூடியவர்கள், வருந்தக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். கருத்தை சொல்கிறோம், வலியுறுத்துகிறோம், எச்சரிக்கிறோம். இதுவரை சொன்னது அத்தனையும் நடந்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் நாசமாக போகும் கட்சினோம், போச்சு. கட்டுத்தொகை பல தொகுதிகளில் கிடைக்காது என்று சொன்னோம், கிடைக்கல. இரட்டை இலை சின்னம் பிறப்படுத்த தொகுதி திண்டுக்கல், வித்தியாசம் 4 லட்சம் ஓட்டு. ராமநாதபுரத்தில் வெறும் 9% ஓட்டு. அதிமுக விழுந்த போது 96 அரசியல் மீட்பு மாநாட்டை புரட்சித் தலைவி அம்மா நடத்தியது நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில். அங்கே அதிமுக வாங்கியிருக்க ஓட்டு 8%. 25% நீங்கள் 40 ஆக்கலாம். 8 என்ன சார் பண்ணுவீங்க? 9% வாங்கியிருக்க ராமநாதபுரத்து ஓட்டை நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? ஓபிஎஸ்க்கு போன ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒருபோது வராது சகோதரர். என்னை பொறுத்தவரை நீங்கள் 2,33,00,000 உறுப்பினரை சேர்த்துட்டோம்னு சொன்னாங்க. அம்மா கிட்டே 1.5 கோடி, நாங்கள் 2,33,00,000 சொன்னாங்க. உறுப்பினர் என்று ஒருவன் 10 ரூபா பணம் கொடுத்து கட்சி தலைமையையும் கொள்கையும் ஏற்றுக்கொண்ட ஒருவன் ஓட்டை மாற்றி போடுவானா? ஆனால் ஓட்டு அதிமுக வாங்கியிருக்க ஓட்டு 89 லட்சம். உன் உறுப்பினரே உன்னை காரித்து விட்டு போயிட்டானே, உன் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லையே, உனக்கு ஓட்டு போடவில்லையே. நான் இதை சொல்வதற்கு நீங்கள் கொங்கு மண்டலம் இங்கே கோட்டைன்னு சொன்னீங்க, அங்கே பெரிய ஓட்டை இல்லை. அண்ணாமலை வாங்கின ஓட்டு 4.5 லட்சம், அதிமுக வாங்கின ஓட்டு 1 லட்சம் சார். எங்கே நீங்கள் வென்றீர்கள்? மொத்தத்தில் அதல பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கும் அதிமுக தன்னை திருத்திக் கொண்டு ஒற்றுமைப்படவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து தேர்தல் சுகமாக இருக்கும். அதை கடந்து முக்கியமா இதுவரை இருதுருவ அரசியலாக திமுக அதிமுக என்றிருந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் 3வதாக ஒரு இளைஞர், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பரிச்சயமான
மிக பிடித்தமான ஒரு உச்ச நட்சத்திரம் களத்திற்கு வருகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் வடிவத்திலும் ஒரு பெண் வடிவத்திலும் ஒரு ஓட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும். ஆமா சார், விஜய் ரசிகர்கள் இல்லாத குடும்பங்களே கிடையாது. ஆம்பளை பையன் அம்மா அப்பா ஓட்டு போடுன்னுவான், பொம்பளை புள்ள தன் தாய் தகப்பனை போட சொல்லும், தன் கணவரை போட சொல்லும். தான் ஒரு மாநாட்டை கூப்பிட்டு நடத்துறாரு, தான் இருக்கும் இடத்திற்கு 10 லட்சம் ரசிகர்களை கூட்டு வந்து காட்டுறாரு. இவர் தேடி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் சந்திக்க போகிறார். இருதுருவ அரசியல் எங்களை விட்டா வேற ஆள் இல்லை என்ற இருமாப்புக்கு பேரிடியாக வரப்போகிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு தலைவனும் ஒரு தலைமுறையும் உருவாகிறது. அரசியல் தலைவர். எஸ், மறுப்பதற்கு இல்லை, நிச்சயமாக சொல்லுங்க. கூட்டணி போயிட்டாங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ள. ஏன் சார் நான் கேட்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நடிச்சு 69 படங்கள் நடித்து ரசிகர்களை உருவாக்கி மக்கள் மன்றமாக்கி அதை அரசியல் கழகத்துக்கு கொண்டு வந்து பெரிய மாநாடு நடத்தி கட்சியை உருவாக்கி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை தலைவனாக்கவா? சொல்லுங்க, இதுக்கு தான் அவர் கட்சி தொடங்கினாரா? பல நேரங்களில் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கவனை காப்பாற்ற போனவன் செத்து போயிடுவான். நல்லா நீச்சல் தெரிஞ்சவனா இருக்கேன், அவன் கட்டி பிடிச்சி இழுத்து உள்ள கீழே கொண்டு போயிடுவேன். அதுபோல மூழ்கி கொண்டிருக்கும் எடப்பாடியின் அரசுகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு கிடையாது. பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு இப்படிதான் சொன்னாங்க. கடைசியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சு நீங்க ரெண்டு பேருமே இப்ப சிறப்பா இருக்காங்கல்ல. நீங்க ஏன் பவன் கல்யாணம் ஒப்பிடுறீங்க? புரட்சி தலைவரை ஒப்பிடுங்க. ஓகே, எம்ஜிஆர் ஏன் சார் முடியாது? விஜய் தன்னம்பிக்கை சார், அந்த வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கை சார். புரட்சி தலைவர் முதல் தேர்தலே மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகலையா? இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கின போது கலைஞரும் அம்மாவும் இருந்தாங்க, தடுக்கிறதுக்கு தலைவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு விஜய் சுதந்திரமா விளையாடலாம். அது போன்ற ஆளுமை மிக்க தலைமைகள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி, அதிமுக புலந்து கிடக்கிறது. இன்றைக்கு விஜய் தமிழகத்தை ஒரு முறை சுற்றி வந்து விட்டால் அவர் வந்ததுக்கு பிறகு புழுதி அடங்குவதற்கு 10 நாள் ஆகும். அவர்களுடைய கட்சிகளை கூட்டணியிலே அங்கம் பெறுவதற்கு ஒரு பெரிய அணிவகுப்பே நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னை உச்ச நட்சத்திரமாக்கி இத்தனை உயர்வுகளை தந்த உங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்த விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று விஜய் கேட்டால் வீட்டுக்கு வீடு அதீத ஓட்டுகள் வெற்றி கழகத்திற்கு தான் விழும். 31 வருஷம் ஆட்சி செஞ்ச எடப்பாடி விஜய் நம்மளை காப்பாற்றிடுவார். ஏன் பயப்பட்டு? கட்சி தொடங்கி வேண்டாம், இன்னும் மாவட்ட செயலரை போடலை, உன் எதிர்காலத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிற? அப்போ நீ அவர் பெரிய ஆள்னு ஒத்துக்கிறியா இல்லையா? இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயம் விஜயை நோக்கித்தான். என்ன செய்வது என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னை பொறுத்தவரை வெகு காலத்திற்கு பிறகு 2017க்கு பிறகு ஒரு காரிஸ்மாட்டிக் நட்சத்திரம், அனைவராலும் அறிந்த ஒருவர், அனைவராலுக்கும் பிடித்த ஒருவர், குழந்தைகளுக்கு பிடித்த ஒருவர். சின்ன குழந்தை விட அம்மா பட்ட கெஞ்சு சார் விஜய் ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அந்தஸ்து படைத்த ஒரு தலைவரை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, திமுகவுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை விஜயிடம் எப்படியாவது கையேந்து நின்று கூட்டணி கொண்டு வந்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்று கனவு காண்கிறார்கள். அதற்கு விஜய் ஆட்பட மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் தன்னை முதலமைச்சராக்குவதற்குத்தான் தமிழகம் முழுவதும் சுற்றி வரப்போகிறார். வெற்றி பெறுவார். ஒரு மும்முனை தாக்குதலில் அவர்கள் முன்னே வருவார்கள். 4வது 5வது கட்சி நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த சீமான் இருக்காரு, அவர் 5வது. ஆமா, சீமான் கட்சி என்னை பொறுத்தவரை சீமானின் கட்சி இந்த தேர்தல் சுற்றுப்பயணங்கள் தொடங்குவதற்கு முன்பே ஏறத்தாழ முடிந்து விடும் என்று நான் நம்புகிறேன். சாட்டை துரைமுருகனும் சீமானும் தப்பித்தாலே பெரிய விஷயம். 2 பேர் தான் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு கூட அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் வெளியேறிட்டாரு. ஒரு தடவை போயிட்டு இருக்காங்க வெளியே. விஜயினுடைய அரசியல் பிரவேசத்துக்குள் நாம் தமிழர் கட்சி கரைந்து போய்விடும் என்பதிலே எனக்கு நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்தேன். நேரடியாக பாதிக்கப்படுகிற கட்சியாக அது இருக்கும். ஏன்னா ஒரு மாற்று இல்லாத காரணத்தால் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு பார்க்கும்போது நோட்டாவுக்கு போடாமல் நாம் தமிழருக்கு போட்டான். இப்போ அந்த இடத்திற்கு சீமானை விட பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்ததற்கு பிறகு இந்த 2 கடந்து 2க்கு மாற்றுன்னா விஜயத்தான் பார்ப்பாங்களே தவிர சீமானை பார்க்க மாட்டாங்க. பார்வைகள் மாறிவிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு சார்? இதுதான் உண்மை. ஆக தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை நாங்கள் அதிமுக ஒன்றுபட்டால் நல்லது, பிழைத்துக் கொள்ளும். ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற நினைத்தால் அதிமுக பிழைத்துக் கொள்ளும், விஜயின் அரசியல் முடங்கிவிடும். நன்றி சார், உங்களுடைய நன்றி. The Vivo V50 with stunning design and pro level portrait photography. Pre-book now. சைட் அடிக்கறியா? Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group.